நம்ம சேனலை பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம லைஃப்ல எல்லாருமே ஒருத்தருக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் ஓடுவாங்க. அதுதான் பணம். பணத்துக்காக தான் நம்ம டெய்லி வேலைக்கு போறோம். அந்த பணத்த வச்சு தான் ஒரு பொருள வாங்கி நம்ம சந்தோஷமா இருக்கோம். இந்த பணத்தோட புரிதல் இருக்கிறவங்களுக்கு அதோடைய அருமை தெரியும். ஆனா பணம் தான்னு புரிதலோடு இருக்கிறவங்க தான் பணம்னு அலைவாங்க. அப்படி பணம்னு அலையக்கூடிய ஒரு அப்பா, அவரோட பேச்ச தட்டாத ஒரு மகன். தன்னுடைய அப்பா இப்படி இருந்தா, அவருடைய பேச்ச தட்டாம இருக்கக்கூடிய மகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ இத மையமா வச்சு உருவான ஒரு படம் தான் 1952ல சிவாஜி சாருடைய 2வது படமா வெளியான பணம் படம். படத்துடைய கதை என்ன அப்டின்னா, சிவாஜி சாரும், பத்மினியும் கல்யாணம் ஆன புது ஜோடியா இருப்பாங்க. சிவாஜி சாருடைய அப்பா வந்து ஒரு பணத்திமிரு பிடிச்சவரா இருப்பாரு. அப்ப அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கல்யாண தரகரா இருக்கக்கூடிய வி.கே. ராமசாமி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுடைய சம்மதத்த வந்துட்டு சிவாஜி சாருடைய அப்பாட்ட வந்து சொல்லுவாரு. அப்போ சிவாஜி சாருடைய அப்பா என்ன நெனைப்பாரு அப்டின்னா, இந்த பொண்ண நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தா, இன்னும் நமக்கு நெறைய சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாரு. அப்போ இதுக்கு தடையா இருக்கிறது யார் அப்படின்னா, பத்மினி தான். அப்போ பத்மினிய எப்படியாவது விரட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து பத்மினிய வந்து சிவாஜி சார்ட்டருந்து பிரிச்சு வச்சுடுறாங்க. இப்போ இதுக்கடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள எப்படி சிவாஜி சார் ஃபேஸ் பண்றாரு? இறுதியில சிவாஜி சாரும், பத்மினியும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா? இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் படத்துடைய ஒன்லைன்.